மனித இனத்தின் முதல் மரணம் நிகழ்ந்து மேலே ஆன்மாக்கள் குவிய துவங்கியதும் அவைகளை மீண்டும் அனுப்பும் பொருட்டு தீமாலில் தான் கற்று வந்த கலையை பரிசோதிக்கும் வண்ணம் அவர் 250 ஆண்டுகள் வெறும் முயற்சியில் மூழ்கியிருக்க, பூமியில் ஒரு கூட்டம் ஆன்மாக்கள் நம்மை போலவே இவனும் அமானுஷ்யமாகத்தானே இருக்கிறான், இவனை நாம் ஏன் வணங்க வேண்டும், ஏன் கட்டுப்பட வேண்டும் என்று வானூர் எல்லும் வண்ணம் சிந்திக்க, அனாதையாம் மெல்கி மனமுடைந்து ஆன்மாக்கள் மேல் ஊதிட அவைகள் கருமை சூழ்ந்து விஸ்வா இல்லாமலேயே கோரமாய் தெரிய துவங்கினர். சபிக்கப்பட்ட அந்த ஆன்மாக்கள் நிராதரவாய் பூமியில் வலம் வந்தன. ஆக ஆன்மாக்கள் கூட்டத்திலும் அந்த முதல் தவறு நடந்தது. இப்போது தீர்க்கமான முடிவுக்கு வந்தார் மெல்கி. அதன் பின் அவரின் வேகம் 10,000 காட்டுத்தீயின் வேகத்தை ஒத்திருந்தது. அதன் விளைவு வானோரை நடுங்கத்தான் செய்திருக்கும். ஆதி ஆகமம். அப்போது கடவுள் எல்லாவற்றையும் நோக்க பூமி எங்கும் நீரூற்று பாய்ந்து கொண்டிருந்தது. பூமியிலிருந்து பாய்ந்த நீரூற்று, அதாவது அந்த உருண்டை, அப்போது நீரை அறியாமல் இருந்தது. அந்த பூமியில் நீரை தேக்கலாம் என்ற எண்ணம் சூசுவிற்கு இருந்தாலும் மெல்கி அதை பிச்சையா எவரிடத்திலும் கேட்க எண்ணவில்லை. நீர் என்ற ஒன்று இருந்தாலும் ஜந்து முன்னோர்கள் நீரினாரா வாழ்ந்தார்கள்? அவர்களின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீர் ஏன் பழக்க வேண்டும்? வேண்டாம் என்று சுமார் 25 லட்சம் ஆண்டுகளாய் மெல்கி நீரை பற்றியோ சிந்தியா வண்ணம் மனிதர்களை படைப்பதும், படைத்தவர் மேலே வர அவைகளை கட்டுப்படுத்தி பொறுப்பாளர்களாகிய லீடர்களாய் நியமனம் செய்து அவர்களின் கீழ் மனித சாம்ராஜ்யத்தை ஒப்படைப்பதுமாய் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்க நீரின் அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் கொடுமை, வாழாவிருந்த பூமியில் நெருப்பு கோலமும் இல்லாமல் பூமியில் கீறல்கள் விழத் துவங்கியது. அதிபயங்கர பிளவுகள் தோன்றி பெரும் பள்ளத்தாக்குகள் உற்பத்தியாயின. ஆனால் மெல்கி என்னும் தலை குழந்தை மேலே கேட்கவும் தோன்றாமல் செய்தவரதியாக இழிக்க அன்று யாரும் அறியா வண்ணம் வானிலிருந்து சுமார் 139 அடி உயரத்தில் ஜந்துவைப் போலவே ஒரு பெண் ஒளிக்கீற்று பூமியில் பாய, அடுத்த 100 வருடங்களில் அந்த இடத்தில் ஒரு நீரூற்று பாய்ந்தது. அது பிரவாகம் எடுத்து பூமியில் பல்வேறு இடங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் பாய சுமார் 13 யுகங்களாயிற்று. ஆனால் அந்த முதல் ஊற்று பாய்ந்த இடத்தை இன்று வரை தலைக்காவேரி என்று உலகம் போற்றுகிறது.